சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். 8th சமூக அறிவியல் கடைசி எக்ஸாம் பாவம் ஆனுவல் எக்ஸாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கோர்ஸ் அப்படி இது சோஷியல் சயின்ஸ்க்கானது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கு பாருங்கள். நான் சொல்கிற 4 விஷயத்தை மறக்காம பண்ணிட்டு பாருங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலும் ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணிங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப்க்கான ஆன்சர் கீ மற்றும் கொஸ்டின் லீக்கர்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவோம் வாட்ஸ்அப் சேனலில். டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு நம்மளுடைய கௌதம் மீடியா சேனல் இன்னும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். இந்த மாதிரி அதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் இருக்குது தெரியுமா, அதை கிளிக் பண்ணி ஆளுங்க அப்புறம் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேவா? இந்த 2 விஷயத்தை பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ லைக் பண்ணிவிட்டு மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேப்பா பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ 15 1 மார்க்ப்பா. ஸோ அப்படியே பாருங்கள். இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை என்னது? ஸோ துணைப்படத்தை திட்டத்தை இணைத்து கொண்ட முதல் இந்திய அரசு எது? வேலுநாச்சியார் எப்பகுதியின் ராணி ஆவார்? இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்தியாவில் முதல் பெண் மருத்துவர்? பருத்தி வளர ஏற்ற மண் என்ன? ஸோ இந்தியா பெருங்கடலிலே சுனாமி டேசாம் ஆண்டு ஏற்பட்டது? 2004. கன்ஃபார்ம் சொல்லுவேன், 2004 தான். இந்தியாவா? நான் சென்னை நினச்சிட்டேன். சென்னையில் தான் 2004 3 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே 1 மார்க்லாம் பாருங்கள். இதுக்கு ஆன்சர்ஸ்லாம் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் படிச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கப்பா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல் வீடியோ தான் இது கண்டிப்பாக. ஸோ 15 1 மார்க்கா அப்படியே பாருங்கள். ஸோ 15 1 வேர்டு பார்த்துட்டிங்களா? அடுத்து பாருங்கள், கோடிட்டு இருப்புக்க பாருங்கள். 16 17 18 19 20. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். அபாயகர கழிவுகள். அப்புறம் ஆளுநர் பாருங்கள். பொறுத்துக்க. அப்புறம் சரியாக தவறாக பாருங்கள். பொறுத்துக்க 5, சரியாக தவற 4, கோடிட்டு 5. இதுக்கு ஆன்சர்ஸ்லாம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். 1 மார்க் தானே. இதுக்கு ஆன்சர்ஸ்லாம் பிடிஎஃப் ஒன்று சென்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் வாட்ஸ்அப் சேனலில். இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இல்லை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலே போய் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கோ. ஓகேவா? பின்வருவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. 30 31. ஸோ பாருங்கள், இதுக்கு இந்த மார்க்கே போடலையே. போட்டிருக்காங்களா என்ன? மார்க்கே போடல. ஐ திங்க் பிரிண்டிங் மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், உங்களுக்கு காரணம் கூறுக. எதனா 3க்கு மட்டும் இடைவெளி. 33 34 35 36 37. ஸோ இந்த 5ல் நீங்கள் 3 எழுதணும், 2 சாய்ஸில் விட்டுக்கலாம் இதில். ஓகேங்களா? இதில் 6 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 4 எழுதுனா போதும், 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். இதில் 2 சாய்ஸ் விட்டுக்கலாம். தெளிவாக பாருங்கள். சோஷியல் சயின்ஸ் தான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒன்றும் கவலைப்படுற மாதிரிலாம் இது இருக்காது. அடுத்து 2 மார்க் பாருங்கள். 10 to 2 20 மார்க்கு. ஸோ 10 2 மார்க்ப்பா. ஸோ எதனும் 10 மட்டும் இங்கே எழுதுனா போதும். ஓகேவா? 43 வந்து உங்களுக்கு 55 வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ 13 கொடுத்துருக்காங்கப்பா. 13ல் நீங்கள் 10 எழுதணும், 3 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ மீதி இருக்கிற 10 எழுதணும். நீங்கள் கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா கரெக்டாக எழுதலாம். கருப்பு பணம் என்றால் என்ன? சமுதாய தேவை என்றால் என்ன? ஸோ பெண்களின் நலனை பாதுகாப்பதற்காக நிறைவேற்றப்பட்ட 3 சட்டங்களை குறிப்பிடுக. ஸோ நற்குடிமகனின் 3 பண்புகளை குறிப்பிடுக. இயற்கை அன்பு புவிப்படம் என்றால் என்ன? தொழிலக அமைப்பு விடயத்திற்கு காரணங்களை குறிப்பிடுக. நகரமயமாக்கம் என்றால் என்ன? மண்ணின் வகைகளை கூறுக. ஸோ எல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். இந்தியாவில் இருந்த ஆங்கிலேயர்களின் வர்த்தக மையங்களை குறிப்பிடுக. ஸோ 2 மார்க் இதுதான். அடுத்து 5 மார்க் பாருங்கள். 5 மார்க்லேயும் பார்த்தா உங்களுக்கு 3 6 7 8 கொடுத்துருக்காங்க. 8ல் நீங்கள் 4 எழுதுனா போதும், 4 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா? பாதிக்கு பாதி. ஸோ 4 எழுதணும், 4 வந்து விட்டுறணும். ஓகேங்களா? ஸோ 5 மார்க்ஸ் பாருங்கள். 5 மார்க்ஸ்க்கு அடுத்தபடி உங்களுக்கான இன்னொரு 5 மார்க்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 10 மார்க். 10 மார்க்னால் உங்களுக்கு மேப்பு, அதுக்கு தான் உங்களுக்கு 10 மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 5 மார்க் பாருங்கள். 5 மார்க்கில் உங்களுக்கு மேப்பும் இருக்கும், வரைபடமும் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி 10 மார்க்லேயும் உங்களுக்கு மேப் இருக்குது. ஓகேவா? மேப் தான் அதெல்லாம் போடுவீங்களே. ஸோ நிறைய பேருக்கு மேக்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேப் பொறுத்த வரைக்கும் ஸோ ஈஸியாக பண்ணிடலாம். அதை கரெக்டாக பண்ணிடுங்க. ஓகேங்களா? மேப்லாம் கரெக்டாக எழுதிடுங்க. ஸோ தட்ஸ் இட்ப்பா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மெட்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலில் இன்னும் எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. ஆன்சர் கீ மற்றும் லீக் ஆனிச்சுன்னா கொஸ்டின் அப்படியே ஷேர் பண்ணி விட்டுறேன். வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிடுங்க அப்படியே வீடியோக்கு. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறப்பா. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ் வந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களை அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.